இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரியான ஸ்வீட்ஸ் நம்ம கொடுக்காம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சுரைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி அல்வா தாங்க செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை நமக்கு. விசேஷ நாட்கள்லையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸ் சுரைக்காயில் ஒரு பாதி சுரைக்காய் அளவு எடுத்திருக்கேன். தோல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய விதைகளை நீக்கிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அரை கிளாஸ் பால் உள்ளே சேர்த்துட்டு கொதிச்சு வரட்டும். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். துருவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுரைக்காயை உள்ளே சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுரைக்காயோட பச்சை வாசனை போயிட்டு அந்த நெய்யிலே நல்ல ஒரு ஃப்ளேவராக வரும். இப்போ நமக்கு பால் கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் பாலை உள்ளே சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுரைக்காய் பாலே நல்லா கொதிச்சு நல்லா சுருண்டு வரணும். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பால் சுண்டி நமக்கு சுருண்டு வருது பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த டைமில் 1/4 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் இலகி நல்லா கொஞ்சம் இறுக்கமாகி நமக்கு நெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லேசாக நெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சுரைக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.